ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா? நான் நலமா இருக்கேனே. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் ஹோல்சேல்கார் வந்தார். அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார், உங்கள் ஒரு ஆளுக்காக அங்கே வர வேண்டியதாக இருக்குது. அதனால் நீங்களும் வாங்குறீங்க 100 150 ரூபா மேலே வாங்க மாட்டேங்கிறீங்க. பெரிய மார்ஜினாக தினம் வரும். உங்களுக்கு பெரிய மார்ஜினாக நான் கடையாக வச்சுருக்கேன். தினம் 500 1000 2000 பிஸ்கெட் வாங்குறதுக்கு வியாபாரமே 500 தான் ஆகுது. இதில் நான் என்ன செய்ய? என் கஷ்டம் 1000 இருந்தாலுமே பிள்ளைங்களுக்கு வேணுமேன்னு சொல்லிட்டு உனக்கு ஃபோன் பண்ணால் நீ என்ன தினம் 2000 பிஸ்கெட் வாங்க சொன்னால் சட்டை போட்டனால நீயும் வேண்டாம், உன் பொழப்பும் வேண்டாம். அந்த கடையில் போய் வாங்க. ஒரு பாக்கெட்டு 5 ரூபா, 2 பாக்கெட்டு 10 ரூபா. இவர் ஹோல்சேல்காரர் வந்து நமக்கு 10 ரூபாய்க்கு 3 பாக்கெட் கொடுப்பாரு. அப்போ போட்டு நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுத்து சமாளிக்கணும்னு போகிற 4-5 மாதம் வந்தேன் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி அவர் எவ்வளோ உஷார் பாருங்கள். எங்கேயோ கொண்டு பிஸ்கெட் கொடுக்க போயிருக்காரு. அந்த கடை மூடி இருந்தனால இந்த பக்கமாக வந்தேன். உங்கள் ஞாபகம் வந்தது, குழம்பு கொடுத்துட்டு போகிறார். ஏதோ எப்படியோ நமக்கு நம்ம பொருள் கிடச்சா போதுன்னு பிஸ்கெட் வாங்கியாச்சு. நான் ஒரு வாரம் ஃபுல்லாக வரமாட்டேன், நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கணுன்னு. மொத்தமாக எவ்வளோப்பா ஆச்சு அப்படின்னு. இது மொத்தம் வந்து 420 ரூபாய்க்கு இருந்தது. நான் சொன்னேன், இப்போ என்கிட்ட கொடுக்க 420 ரூபா இல்லை, இப்போ 200 எடுத்துகிட்டு போ. அடுத்த தடவை வரும்போதே உனக்கு நான் மீதி பணத்தை தரேன்னு. எப்போவுமே நாங்கள் கடனுக்கும் வாங்குவோம், அவர் வச்சுட்டு போவார். அதனால் பசங்களுக்கு இந்த பிஸ்கெட்டு இப்போ ஒரு 4-5 நாளைக்கு நமக்கு பிஸ்கெட்டுக்கு பஞ்சம் இல்லை. பசங்களுக்கும் ஆளுக்கு ரொம்ப 2 பாக்கெட் கொடுத்தாச்சு. எனக்கு இந்த ஹோல்சேல்காரங்க வந்தாங்கன்னா டெய்லி 150 ரூபாவுக்கு 200 வாங்கினாலும் பிள்ளைங்க வயிறு நிறையுது. கடையில் வந்து ஒரு பாக்கெட் 5 ரூபா. ஹோல்சேல்காரங்க மிக்ஸில் தராங்க, நமக்கு 10 ரூபாய்க்கு 3. அப்போ இதுதானே இப்போ லாபம். அதனால் பவானி லைஃப் ஸ்டைலும் ஹாப்பி, நம்ம பசங்களும் ஹாப்பி. நீ பசங்களுக்கு 2 நேரம் இல்லாமல் 3 நேரம் கொடுக்கலான்னு நானும் ஆசையோடு தூக்கி லபக்குன்னு ட்ராயரில் போட்டுருவோம். யாராவது சாப்பாடை பார்த்துட்டாங்கன்னா பிள்ளைங்களுக்கு திருஷ்டி பட்டுரும். ஃப்ரெண்ட்ஸ், நான் பெருசாக மிந்திலாம் நான் திருஷ்டியை பற்றி நான் நினைக்கவே மாட்டேன். அதுலேருந்து இந்த ஹோல்சேல்காரங்க சாயங்காலம் வருவாங்க. அந்த இடத்துல சாயங்காலம் எங்கிட்ட வந்து கஸ்டமர் நிற்பாங்க. அவங்க வந்து இப்படி ஃபஸ்ட்டு ஆச்சரியம் பண்ணாங்க. நான் அவங்க நினச்சாங்க ஃபஸ்ட்டு என் வீட்டுக்கு என் பசங்களுக்கு தான் வாங்குறேன்னு. நான் வாங்கினோன்னே உங்களுக்கு பிரித்து கொடுப்பேன்னா, இவங்களுக்கு நீங்கள் இவ்வளோத்துக்கு பிஸ்கெட் வாங்குறீங்களா, உங்களுக்கு இன்னும் அப்படி வியாபாரம். நம்மளை பற்றி நினைக்காம அடுத்தவங்கள பற்றி நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையுன்னு சொல்லுவாங்க. இல்லை நான் மட்டும் சாப்பிட்டா போதும், என் வயிறு மட்டும் நிறைஞ்சா போதும், நம்ம வாழ்க்கையில் முன்னேற கஷ்டம். நான் என்றைக்குமே என்னை பற்றி நான் கவலைப்பட்டதே கிடையாது. என் குடும்பம் என் பிள்ளைங்க இன்றைக்கும் அதுதான். அதே மாதிரி இந்த பிள்ளைங்களும் என் குடும்பத்தில் ஒன்று, என்ன சார்ந்தவங்க. அதனால் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் சாமி நல்லா வேண்டிக்கங்க. தினம் இல்லைனா கூட 1 ஆட்டம் நம்ம ஹோல்சேல்காரர் வந்தால் நமக்கும் 2 பைசா கையில் நிற்கிது. பிள்ளைங்களும் கூட 2 பாக்கெட் பிஸ்கெட் போட்ட மாதிரி ஆகுது. இந்த பதிவை இதோட பிடிக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டு பெட்டுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, பாய்.